இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாராலையும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய நாளும் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்குற நிகழ்ச்சிகளோ அல்லது காரியங்களோ நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். ஏன்னா மனுஷ வாழ்க்கை என்னது? பிரச்சனைகள் தானே. மனுஷ வாழ்க்கை ஸ்ட்ரெஸ், டென்ஷன் நிறைந்த வாழ்க்கை. நல்ல உயர்வான வேலை இருந்தாலும் அல்லது டெய்லி லேபரர் ஒர்க்காக இருந்தாலும் அந்தந்த வேலை அந்தந்த வாழ்க்கைக்குரிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன செய்தா இருக்க தான் செய்யுது. ஆனால் அதன் மத்தியிலையும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அதை மறக்கக்கூடாது. நீங்கள் அது ஒரு மந்திரமாக ஒரு தாட்டாக அவங்க மனசில் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ரியாலிட்டி போல இருக்கணும். கர்த்தர் எப்பவுமே நல்லவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது உலக போர் சமயத்தில் 1940s அந்த பீரியடில் அமெரிக்காவில் நார்த் வெஸ்டர்ன் ஏரியாவில் ஒரு பெரிய பிரிட்ஜை ஒன்று கட்டினாங்க. அப்போ அந்த நேரத்தில் தேசமே உலக போர் நேரத்தில் ஒரு பதட்டத்தில் ஒரு பயத்தில் இருந்தாங்க. அப்போ வேலைகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா தேசங்களுடைய முழு நோக்கமுமே எதன் மேலே தான் இருந்துச்சு? யுத்தத்தின் மேலே இருந்துச்சு. யுத்தத்தை ஜெயிக்கணும். தேசத்திற்குள்ள எல்லா ரீசோர்ஸஸையும் என்ன செய்தாங்க? யுத்தத்திற்காக என்ன பண்ணாங்க? செலவிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் 2 கிராமத்தை இணைப்பதற்காக கவர்மெண்ட் ஒரு ஃபண்டிங்கை கொடுத்து இந்த 2 சிட்டிஸையும் அல்லது இந்த 2 வில்லேஜஸையும் இணைப்பதற்கு அதை பிரித்து நடுவில் ஓடுற ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதியின் மேலே ஒரு பெரிய பாலத்தை கட்டுவதற்காக கவர்மெண்ட் என்னத்தை கொடுத்தாங்க? ஃபண்டிங் கொடுத்தாங்க. நம்ம ஸ்டேட்லேயும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்குறாங்க இல்லையா? பிபிஎம்பிக்கு ஃபண்டிங் தராங்க, ரோடு போடுறதுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன? அந்த ஃபுல் ஃபண்டு என்ன செய்யறதில்லை, மக்களுடைய நலத்திற்காக என்ன செய்யப்படுவதில்லை, உபயோகப்படுவதில்லை, செலவுப்படுவதில்லை. இது ஒரு பிறந்த குழந்தைக்கும் தெரியும். இது நம்மளுடைய தேசத்துடைய மோசமான சூழ்நிலை. ரோடு போட்டால் ஒரே மலையில் என்ன செய்தது? பிச்சுக்கிட்டு வந்துடுது இல்லையா? எங்கே நடக்குது? எல்லாம் உங்கள் ஏரியாவில் தான் நடக்குது, எங்கேயோ நடக்கிறது இல்லை. நம்ம வாழ்கிற இடத்துல தான் என்ன செய்யுது? நடக்குது. ஊழல், கரப்ஷன் இல்லையா? அந்த மாதிரி இந்த 2ஆம் உலக போர் நேரத்தில் இந்த நதியை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு பாலத்தை கட்ட சொன்னாங்க. அந்த பாலத்தை இன்ஜினியர்ஸ் என்ன செய்தாங்க? கட்டினாங்க. கட்டின உடனே அந்த வார் டைம்லையும் இவ்வளோ குயிக்காக, இவ்வளோ ஸ்டர்டியாக, இவ்வளோ அழகாக, இவ்வளோ வலுவான ஒரு பிரிட்ஜை என்ன செஞ்சுருக்கிறாங்க? கட்டியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. அதை குறித்து நியூஸ் எல்லாம் வந்துச்சு. வார் டைமில், இவ்வளோ கிரிட்டிக்கலான டைமில் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரிட்ஜை என்ன பண்ணியிருக்கிறாங்க? இன்ஜினியர்ஸ் கட்டி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய டாபிக், பெரிய ஒரு அப்ரிசியேஷனுக்குரிய டாப்பிக்காக நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளில் மழை பெஞ்சுது, கொஞ்ச நாளில் வெள்ளம் வந்துச்சு, கொஞ்ச நாளில் பெரிய புயல் காற்றுலாம் வீசுச்சு. அந்த பிரிட்ஜு திடீர்னு என்ன செஞ்சிச்சு? அப்படியே ஆட துவங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பெரிய மலையில் என்ன செஞ்சிச்சு? அந்த பிரிட்ஜு நொறுங்கி கீழே ஓடுற ஆத்தா சேர்த்து என்ன செஞ்சிருச்சு? பிரிட்ஜும் ஓடிடுச்சு. அடுத்த நாள் அஃபீஷியல்ஸு, கவர்மெண்ட் எல்லாம் பிரிட்ஜ் எங்கடா அப்படின்னு போயிட்டா, பிரிட்ஜ் எங்க? அது தண்ணியோட தண்ணி என்ன செஞ்சிருச்சு? ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகே, பிரிட்ஜு பார்க்க எப்படி இருந்துச்சு? நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா பெயிண்ட் ஜாப்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெட்டல் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப கிராஃப்ட் வைஸ் அந்த பிரிட்ஜு பார்க்க எப்படி இருந்துச்சு? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, வெளியிலிருந்து பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக காணப்பட்டுச்சு ஒரு பிரிட்ஜு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சாதான் தெரியுது, பிரிட்ஜு வெளியில் ரொம்ப அழகாக இருக்கும்படியாக அவங்க நல்லா கஷ்டப்பட்டு பிரிட்ஜுடைய தோற்றத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தா அந்த பிரிட்ஜுக்குள்ளே வச்ச பீமு, அந்த பிரிட்ஜுக்குள்ளே வச்ச அவங்க என்னது, அந்த மெட்டலு, இரும்பு, அந்த பிரிட்ஜை கட்டுறதற்காக தூணுக்கு போட்ட அந்த சிமெண்ட்டுடைய குவாலிட்டி, ஜல்லியுடைய குவாலிட்டி எல்லாம் எப்படிப்பட்டதாக காணப்பட்டது?
எல்லாம் லோ குவாலிட்டி, தரம் ரொம்ப மோசமானது. ஸோ பிரிட்ஜு பார்க்க ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருந்துச்சு? எல்லாம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அதுதான் இந்த கதையுடைய கரப்ஷன். அது விடுங்க, அது ரெண்டாவது. நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிற பாடத்துடைய கருத்து என்னன்னா, வெளியில பார்க்க பிரிட்ஜ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள பிரிட்ஜ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனாலதான் ஆத்தோட ஆத்தா போயிருச்சு பிரிட்ஜ். நம்ம பெங்களூர் சிட்டி மாதிரி இல்லையா? தண்ணியோட தண்ணியா தார் ரோட்ல என்ன செய்யுது? போயிடுது எல்லாம். ஓகே, இந்த பிரிட்ஜ அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. நம்ம அநேக பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த பாலத்திற்கு ஒப்பா இருக்குது அப்படின்ற ஒரு உதாரணத்தோடு இன்றைய வேத பகுதியை நம்ம என்ன செய்வோம்? வேத பாடத்தை துவங்குவோம். இட் லுக்ஸ் ஸ்டேபிள். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த பாலம் இரும்பு நல்லா பெயிண்ட் அடிச்சு பல அப்படின்னு இருக்கும் போது பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கிற பாலத்தை போல நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுது? காணப்படுகிறது. ஆனா அதே பிரிட்ஜ் உள்ளுக்குள்ள அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா, எவ்வளோ வலுவா இருக்க வேண்டுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா அது இல்லைன்னா அதோடைய வெளியரங்க தோற்றம் எப்படி இருந்தா என்ன இல்லையா? வெளியில இருக்கிற தோற்றம் எப்படி இருந்தா என்ன? யாருக்கு என்ன யூஸ்? உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் குவாலிட்டி, இன்னர் ஸ்ட்ரெங்க், இன்னர் கோர் அப்படின்றது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னைக்கு அதை குறித்து தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அந்த இன்னர் குவாலிட்டி, ஒரு கிறிஸ்தவனுக்கு உள்ள இருக்க வேண்டிய அந்த இன்னர் குவாலிட்டி அப்படின்ற அந்த இன்னர் ஸ்ட்ரெங்க்த்துக்கு நான் ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன். இன்டெகிரிட்டி. சொல்லுங்க, என்னது? இன்டெகிரிட்டி, உத்தமம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெங்க்த்துடைய அடையாளம் என்னது? உத்தமம். வெளியில ஸ்ட்ராங்கா காணப்படுவதை காட்டிலும் உள்ளுக்குள்ள நம்முடைய உத்தமம் எப்படியா இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா வெளியில அது ரொம்ப அலங்காரமா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பிரிட்ஜ் என்ன செய்யும்? இது ஸ்ட்ராங்கா நிற்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள போடப்பட்டிருக்கிற பீம், அந்த 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 சிமெண்ட், அந்த ஜல்லி, அந்த அயனு, இதெல்லாம் உத்தமம் அப்படின்றது எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும்? நல்ல உறுதியா நிற்கும். இந்த உதாரணத்தை மறந்துடாதீங்க. நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆவிக்குரியவங்க? சொல்லுங்க. அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு நான் அப்படி பேச விரும்புகிற ஒரு காரியத்தின், ஒரு குணாதிசயத்தின் பேர் என்னது? உத்தமம். சொல்லுங்க, எல்லாரும் உங்க வாயை திறந்து சொல்லுங்க. நேர்மை, உண்மை, விசுவாசம், இதெல்லாம் உத்தமம் தான். இன்டெகிரிட்டி. எக்ஸோடஸ் சாப்டர் 5 திறந்து வச்சுக்காங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 5, யாத்திராகமம் 5வது அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி. இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு பார்ப்போம். இதுல இருந்து உத்தமம், மேபி இந்த வேத பகுதியிலிருந்து நீங்க உத்தமம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க, வாசித்திருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. பட் ஆனா இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன கற்றுத்தர போறேன்? உத்தமத்தை குறித்து உங்களுக்கு கற்றுத்தர போறேன். கவனிப்போம். யாத்திராகமம் 5வது அதிகாரத்துல மோசே பார்வோனோட என்ன செய்யறான்? பேசுறான். பார்வோனோடு ஒரு சந்திப்பங்க. அப்போ பார்வோனுக்கு நடுவுல, பார்வோன் மோசேக்கு நடுவுல நடக்கிற இந்த சம்பவங்கள்ல இருந்து தேவனுக்கு முன்பதாக உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பதாக ஒரு அப்ரைட் லைஃப் அப்படின்ற ஒரு காரியம் இருந்தா, நம்மை சுத்தி இருக்கிற உலகம் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி அழைக்கும் போது, நம்மை சுத்தி இருக்கிற உலகம் நம்மை சமரசம் செய்யும்படியாக அது நம்மை ஈர்க்கும் பொழுது, உள்ளுக்குள்ள இருக்கிற உத்தமம் உறுதியா இருந்தா நம்ம எப்படி தேவனுக்கு முன்பதாக வாழலாம் அப்படின்றத மோசேக்கும் பார்வோனுக்கும் நடுவுல நடந்த பேச்சுவார்த்தையில மோசேவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன செய்யலாம்? நாம கற்றுக்கொள்ளலாம். மோசே அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான பலம், உண்மையான ஸ்ட்ரெங்க் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல இல்ல, ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான பலம் அவனுடைய உள்ளரங்கமான கீழ்ப்படிதலில் இருக்குது அப்படின்றத நமக்கு கற்றுத்தருகிறார்.
The true strength of a Christian does not lie in your outward appearance. It lies within you from the inside obedience. அப்ப அந்த கீழ்ப்படுதலின் வாழ்க்கையில மோசேயோட வாழ்க்கையில எப்படி உத்தமம் காணப்பட்டது? அது ரொம்ப முக்கியமா எப்போ டெம்பரேச்சர் ஹீட் அதிகமாகுது அப்பதான் வெப்பத்தை என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, மூச்சை விட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல எப்படி ஆண்டவர் மோசேய அவனுடைய உத்தமத்தை நிமித்தம் தன்னுடைய ஜனங்களை வெளியில கூட்டிட்டு வரார் அப்படின்றத நம்ம 5வது அதிகாரத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியானவரும் இதை போல பலவீனமான பாத்திரங்களாகிய உங்களையும் என்னை கொண்டு நாம் சாட்சி உள்ள, அதாவது தைரியமான சாட்சிகளாக நாம மாற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். கரங்களோட ஆமென் சொல்லுங்க. பலவீன பாத்திரமாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவருக்காக பலத்த சாட்சியாக மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால நம்முடைய விசுவாசம் அசைக்கப்பட முடியாதபடி unshakable faith எழுதிக்காங்க. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா மாறும்? unshakable, அசைக்கப்பட முடியாத விசுவாசம். unyielding truth, அதாவது எதுக்கும் தலை வணங்காத உத்தமோ, சத்தியத்திற்காக நிக்கிற ஒரு கழுத்து, எதுக்கும் தலை வணங்காது, சத்தியத்துக்கு மாத்திரம் தான் என்ன செய்யும், தலை வணங்குற ஒரு கழுத்து. uncompromising holiness, அதாவது என்ன நேர்ந்தாலும் பரிசுத்தத்தை மாத்திரம் விலை பேசிட மாட்டேன். என்ன நேர்ந்தாலும், வறுமையே ஆனாலும், பட்டினியே கிடந்தாலும், வியாதியே இருந்தாலும், சாவு படுக்கையா இருந்தாலும் எதை மாத்திரம் விலை பேசிட மாட்டேன், பரிசுத்தத்தை மாத்திரம் என்ன செஞ்சிட மாட்டேன், விலை பேசிட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் சந்திக்கிற பார்வோன்களை எப்படி நாம கையாள வேண்டும். அன்னைக்கு மோசேக்கு இருந்த பார்வோன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கிற பார்வோன்களோட நாம எப்படி மோசேயை போல கீழ்ப்படுதலின் வாழ்க்கை, உத்தமத்தின் வாழ்க்கை, இப்ப நான் சொன்ன அசைக்க முடியாத விசுவாசம், சத்தியத்திற்கு மாத்திரம் தலை வணங்குற ஒரு மனசு, என்ன சூழ்நிலை நேரிட்டாலும் பரிசுத்தத்தை விலை பேசிராத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கைய நாம சந்திக்கிற இன்றைய பார்வோன்களுக்கு எதிராக நாம எப்படி நிமிர்ந்து நின்று வாழ முடியும் அப்படின்றத நம்ம தியானிப்போம். ஒரு கிறிஸ்தவன், a Christian must live a life of integrity. கிறிஸ்தவன் உத்தமத்தின் வாழ்க்கை எப்பவும் வாழணும். Especially when he is faced with rejection. எப்பெல்லாம் நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையில நோ நோ நோன் ரிஜெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் நீங்க அதிக உத்தமத்தை என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில வெளிக்காட்டணும். எப்பெல்லாம் ஆப்போசிஷன், எப்பெல்லாம் எதிர்ப்பு ரொம்ப அதிகமா சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் வாழ்க்கையில உத்தமம் என்ன செய்யணும்னு அதிகமா வெளிக்காட்டப்படணும். எப்பெல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட்டை சந்திக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கையில உத்தமம் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். எப்பெல்லாம் சொல்லுங்க, 3 காரியத்தை சொன்னேன். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் அதிகமாகணும், எப்பெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்போ நீங்க எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையை ஃபீல் பண்றீங்களோ, எப்போ வாழ்க்கையில நீங்க தோல்விகளை ஃபீல் பண்றீங்களோ, எப்போ ஆப்போசிஷன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எதிர்ப்பு 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 எதிர்ப்பு, அப்பெல்லாம் அது உள்ள இருக்கிற உத்தமம் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். எப்பெல்லாம் சோர்வடைறீங்களோ, சொல்லுங்க, எப்பெல்லாம் சோர்வடைறீங்களோ அப்பெல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய உத்தமம் இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் பலப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாத்திராக 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மோசே அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை என்ன செய்யும்படியாக, வெளியில கூட்டிட்டு வரும்படியாக ஆண்டவர் அவனை அழைக்கிறார். இப்போ 5வது அதிகாரத்துல அந்த அழைப்புக்கு மோசே முதல் படியான தன்னுடைய கீழ்ப்படிதல் அங்க என்ன செய்யறாங்க, காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இப்போ ஆண்டவருடைய அழைப்புக்கு அவன் சத்தத்திற்கு செவி சாய்த்து இப்ப அவன் கீழ்ப்படிதலோட முதல் படி எடுத்து வைக்கிறான். ஆனா முதல் படியில அந்த முதல் படிக்கு ஒரு வெற்றி வரும், ஒரு சக்சஸ் வரும்ன்ற எதிர்பார்ப்புல கால் எடுத்து வச்சா அந்த முதல் படியை எதிர்ப்புல தான் என்ன செய்யுது போய் முடியுது. ஹாஸ்டிலிட்டி, எதிர்ப்புல தான் போய் முடியுது. பார்வோன் சொல்றான், இல்ல ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன், நானு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்னும் சூழ்நிலை என்ன செய்யறான், மோசமாக்குறான். அப்போ ஜனங்கள்லாம் யார திட்டுறாங்க, யார தூஷிக்கிறாங்க, மோசே தூஷிக்கிறாங்க. அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான், கேள்வி கேட்கிறான், முறை எடுக்கிறான். அப்போ கீழ்ப்படிதலின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் பிக்சரை இங்க மோசேயுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் அப்படின்ற இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் நமக்கு எங்கேயும் கிடைக்காது. தேவன் அழைக்கிறார், சத்தத்திற்கு செவி சாய்க்கிறான், கீழ்படுகிறான், ஆண்டவர் சொன்னபடி போறான். ஆனா எல்லாமே கனவு காண்டுட்டு போறது அப்படி என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. தோல்வியை சந்திக்கிறான், எதிர்ப்பை சந்திக்கிறான். அங்கதான் தோல்வி, அங்கதான் எதிர்ப்பு, அங்கதான் மனசோர்வுன்னு வெளியில வந்தா அவனுடைய சொந்த ஜனங்களை அவன் என்ன செய்யறாங்க, தூஷிக்கிறாங்க, திட்டுறாங்க, காரி துப்புறாங்க. இங்கேயும் தோல்வி, இங்கேயும் டிஸ்கரேஜ்மெண்ட், இங்கேயும் என்னது, எல்லா விதமான நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்றான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து வாழ்ந்தான். கவனிங்க, the path of obedience is always painful. Maybe not always, but it is painful. கீழ்ப்படிதலின் பாதை அப்படின்றது எப்பவுமே கொஞ்சம் வலிக்கும். கீழ்ப்படிதலின் பாதை என்பது, இந்த சத்தியத்தை ஞாபகத்தில் வச்சுக்காங்க, மறந்துடாதீங்க. இது ஒரு பெரிய ஆழமான சத்தியம். நான் சொல்ற வார்த்தை, கீழ்ப்படிதலின் பாதை எப்பவுமே வலிக்கும். கீழ்ப்படிதலின் பாதை ரொம்ப ஈஸியா சுலபமாலாம் என்ன செய்யாது, இருக்காது. கீழ்ப்படிதலின் இன்னொருத்தருக்கு கீழ்ப்படியணும்னால என்னது, வலிக்கும். அதுவும் உத்தமத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக கீழ்ப்படியணும் அப்படின்னாலே அது என்ன செய்யும், இன்னும் கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். ஆனா இங்க 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், மோசேயும் தன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் 2 பேரும், பார்வோன் எவ்வளவுதான் அவங்களை ரிஜெக்ட் பண்ணாலும், எவ்வளவுதான் இஸ்ரவேலர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், எவ்வளவுதான் தூஷித்தாலும், எவ்வளவுதான் எதிர்த்து நின்னாலும், எவ்வளவுதான் குறை பேசினாலும், அவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனதை விட்டு அவங்க என்ன செய்யல, அவங்க அகன்று போகல, விலகல அப்படின்றத 5வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்யறோம், நாம பார்க்கிறோம். இன்னைக்கு மோசேயை போல, ஆரோனை போல நம்முடைய எதிர்ப்புகளுக்கு நடுவுல நாம எப்படி உறுதியாக உத்தமத்துல நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நாம இன்னைக்கு தியானிப்போம். இன்னைக்கு வேத பாடத்தின் தலைப்பு இன்டெகிரிட்டி அண்டர் பிரஷர். இன்டெகிரிட்டி அண்டர் பிரஷர். அழுத்தத்தின் நடுவில் அல்லது அழுத்தங்களின் கீழ் நாம் காண்பிக்க வேண்டிய உத்தமம். அழுத்தத்தின் கீழ் உத்தமம். இதுதான் இன்றைய வேத பாடத்தின் தலைப்பு, அழுத்தத்தின் கீழ் உத்தமம். அதாவது நம்ம தலைக்கு மேல பிரஷர் அப்படியே தள்ளிக்கிட்டு வருது, நிக்க கூட முடியல, நிமிர்ந்து கூட நிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பிரஷர். ஆனா அந்த பிரஷர்லயும் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்முடைய இன்டெகிரிட்டி எப்படி நிக்கணும், நிமிர்ந்து நிக்கணும். சரீரம் கூனாயி படுத்திருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற உத்தமம் என்ன செய்யணும், நிமிர்ந்து நிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, எப்படி அது நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். பாடம் நம்பர் 1, integrity obeys even when it is unpopular. Integrity obeys even when it is unpopular. உத்தமம் நம்மை எப்பொழுதும் கீழ்ப்படிதலுக்கு நேராக வழி நடத்தும். உத்தமம் எப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவனை கீழ்ப்படியும்படியாக அது என்ன செய்யும், அது வழி நடத்தும். அது நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒத்து போலனாலும், நம்மை சுத்தி இருக்கிற காரியங்களோட அது இணையினாலும், அல்லது அது ரொம்ப லேட்டஸ்ட் ஃபேஷனா இல்லைனாலும், இல்லது அது மற்றவங்க செய்யறத போல காணப்படாவிட்டாலும், நீங்க செய்யறது மாத்திரம் தனியா தெரிஞ்சாலும், மற்றவனுடைய பார்வையில நீங்க செய்யறது பைத்தியக்காரத்தனமா காணப்பட்டாலும், உத்தமம் உங்களை எப்பவுமே கீழ்ப்படுதலுக்கு நேராதான் வழி நடத்தும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அந்த முதல் 2 வசனத்துல பாத்தீங்கன்னா,
மோசேயும் ஆரோனும் என்ன நடக்குதுன்னு படிப்போமா? இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் வாசிப்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பாருங்க, அங்க மோசே ஆரோனும் போய் அங்க பேசுறாங்க பார்வோன் கிட்ட. என் ஜனங்களை என்ன செய்ய? அனுப்பு, போக விடு. உடனே அவன் பாருங்க, அவன் பதில பாருங்க, அப்படியா? அவன் எப்படி அங்க எப்படி பேசினா அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் அப்படியா, இஸ் தட் சோ? அதாவது ரொம்ப நக்கலா. என்னது? ரொம்ப நக்கலா, ரொம்ப கிண்டலா, கேலியா, அதிர்ச்சியா, அல்லது அப்படியா, உண்மையாவா அப்படின்லாம் ஒரு மனப்பான்மையில கேட்கல. ரொம்ப கிண்டலா, ஒரு ஏதாவது ஒரு நக்கலா, ரொம்ப ஒரு கிண்டல, ஒரு அவங்கள ஒரு பூச்சி புழுக்கு கூட என்ன செய்யல, மதிப்பு இல்லாம அவன் பேசுறான். அப்படியா, இஸ் தட் சோ? அப்படி அவன் பேசும்படியா இவங்க ரெண்டு பேர் வந்து அங்க பேசினாங்க. பாத்தீங்களா? இவங்களை பார்த்த உடனே அவன் மனசுல அவங்க மேல எரிஞ்சு விழுந்து கோவப்பட்டு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றான் கேட்க ஆயத்தமா இல்லை. அவன் நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானா அதுக்கெல்லாம் அவன் என்ன செய்யல, ஆயத்தமா. அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, இவங்களை பார்த்த உடனே அவனுடைய மனசு உடைஞ்சிருச்சுன்னா என்னது? வலி வேதனை இல்லை, இவங்களை நசுக்கணும், இவனை என்ன பண்ணும், என்ன ஆனாலும் இவனை உடைச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவங்க மேல என்ன இருந்துச்சு, அவனை பார்த்த உடனே ஒரு எரிச்சல். உடனே கோபத்துல, எதுல? கோபத்துல, யார் அந்த கடவுள், யார் அந்த ஆண்டவர் அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னா அது எந்த மனநிலையில கேட்கிறான்னா, யார் அவன் அப்படின்னு கேட்கிறான்னா, நான் ஏன் அவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற மனநிலையில கேட்கிறான். அந்த வசனத்தை விவரிச்சு சொல்றேன், எழுதிக்காங்க. நான் ஏன் அவனுக்கு கீழ்ப்படியணும்? why must I obey? அப்படின்னா முதல்ல நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்டா தானே கீழ்ப்படியணும். நீ சொல்ற கடவுளை பத்தி நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏன் அவனுக்கு கீழ்ப்படியணும்? அந்த ஆண்டவர் யார், கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது. I don't know him. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இஸ்ரவேலை விட மாட்டேன், அனுப்ப மாட்டேன். பாருங்க, மோசேயும் ஆரோனும் ஆண்டவர் சொன்னபடி யாருக்கிட்ட போய் பேசுறாங்க? பார்வோன்கிட்ட போய் பேசுறாங்க. பார்வோன் அப்படின்னாலே, ஃபாரோ அப்படின்னாலே அவனுடைய வேர்ட் தான் த லாஸ்ட் வேர்ட். அவனை தாண்டி எல்லாம் உலகத்துல பெரியவன் யாரும் கிடையாது. அன்னைக்கு இருந்த சிவிலைசேஷன் படி இஜிப்சியன் சிவிலைசேஷன் தான் உலகத்துல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன், இல்லையா? அதெல்லாம் நீங்க ஹிஸ்டரியில நீங்க அதெல்லாம் வாஸ்து பார்க்கணும். நீங்க அதெல்லாம் நம்முடைய இந்தியன் சிவிலைசேஷனும் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் தான். அதை விட ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் எது? எஜிப்சியன் சிவிலைசேஷன். அங்க பார்வோன், ஃபாரோஸ் அப்படின்னு இவன் ஒரு பார்வோன், இவன மாதிரி நிறைய பார்வோன்கள் இருந்தாங்க. பார்வோன்னே ஒரே பார்வோன் கிடையாது, நிறைய பார்வோன்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய டெக்னாலஜி, அன்னைக்கு இருந்த அவங்களுடைய அறிவு, புத்தி, அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட அன்னைக்கு இருந்த அந்த டெக்னாலஜி மேல பில்ட் பண்ணி வந்தது தான். ஸோ அப்போ அவனுங்கெல்லாம் அன்னைக்கே அவ்வளோ பிரில்லியண்டா இருந்த லீடர்ஸ் அவனுங்கெல்லாம். பார்வோன் அப்படின்றவன், அந்த பார்வோனை போய் முதல்ல கன்ஃபரண்ட் பண்றதே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? உலக தலைவன் அவன், வெறும் எகிப்து தலைவன் மாத்திரம் கிடையாது, உலகத்திற்கே பெரிய தலைவன் அவன் தான். அவனுடைய சிவிலைசேஷன்ல இருந்தா எல்லாமே வெளியில வந்துச்சு. அவங்கிட்ட போய் என் ஜனங்களை வெளியில அனுப்பு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றதே எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வேணுமா இருந்துச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் சொன்னது நிமித்தம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணிருக்கிறாங்க? போய் பார்வோன் முன்னாடி நின்று இருக்கிறாங்க. ஆனா பாருங்களேன், போய் நின்ன உடனே ஆஹா என்னப்பா தைரியம் அப்படின்னு சொல்லி கையை தட்டுறதுக்கு அங்க யாரும் இல்லை, இல்லையா? இவ்வளோ தைரியம் நம்மலாம் சொல்லுவோம்ப்பா, என்ன தைரியம் பத்தி அவங்களுக்கு, அந்த தைரியத்துக்கு கூட அப்ளாட் பண்றதுக்கு அங்க யாரும் இல்லை. பார்வோன் அவங்களை பார்த்த, அவங்ககிட்ட பேச கூட இல்லை, இவன் என்ன செய்தியை கொண்டு வரான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேரை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான், இவங்களை என்ன செய்யணும், இவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கணும். யோசித்து பாருங்க அவனுடைய மனசு. இந்த பார்வோன் பாத்தீங்களா, அவனுடைய மனசு தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமாக எப்படி கிரியை செய்து எப்படி செயல்படுது அப்படின்றத. நிறைய பேர் நம்மளை பார்த்த உடனே என்ன செய்வான், நமக்கு தீங்க உண்டாக்குவான். இதுவன் தான் பார்வோன்.
ஷாமா, எபிரேய வார்த்தை ஷாமா. என்ன வார்த்தை? நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா? ஹியர். பார்வோன் உபயோகிக்க வார்த்தை. அந்த வசனங்கள்ல நிறைய எபிரேய வார்த்தை உங்களுக்கு நான் விவரிக்கலாம், பட் நான் சூஸ் பண்ண வார்த்தை இந்த வார்த்தை. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. டு ஹியர், டு ஒபே. அந்த வார்த்தை ஷாமா அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம், பார்வோன் சொல்றது, நான் ஏன் அந்த கடவுள் வார்த்தையை கேட்கணும், நான் ஏன் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கவனத்தை செலுத்தணும், நான் ஏன் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, பார்வோன் வாயிலிருந்தே ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்ன்ற ரோட் மேப்பை கொடுத்துட்டான் அவனே. நான் ஏன் கடவுளுடைய வார்த்தைய கேட்கணும், நான் ஏன் கடவுளுடைய வார்த்தைய கவனிக்கணும், நான் ஏன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ நீங்க கேட்டீங்கன்னா, கவனம் செலுத்தினீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வீங்க? கீழ்ப்படிவீங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம எப்படி வாழணும்ன்றத ஒரு அயோக்கியம் என்ன பண்றான்? அந்த எபிரேய வார்த்தை மூலம் நமக்கு கற்றுத்தரோம். சொல்றான் பாருங்க. ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை, இந்த ஷாமா அல்லது ஷேமா அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தை இது வெறும் காதுகளால கேட்கிற ஒரு செயல் அல்ல. இந்த ஷாமா அப்படின்ற வார்த்தையை எபிரேய வார்த்தையில எப்போ உபயோகப்படுத்துவாங்கன்னா, எப்போ ஒருத்தன் சொல்றதன்படி செய்யறானோ அப்போ மாத்திரம் தான் இந்த ஷாமா அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்குவாங்க. அதாவது சொல்றத கேட்டுட்டு போனா ஷாமான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எப்போ சொல்றத கேட்டுட்டு அதன்படி போய் செய்யறாங்களோ அப்போ அந்த வார்த்தைக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஷாமா. அப்போ இந்த பார்வோனுக்கு நல்லாவே தெரியுது மனசுல, இவன் கடவுளுடைய வார்த்தையை சொல்றான், ஒரு பெரிய கிரேட்டர் பவருடைய வார்த்தையை சொல்றான். உடனே இவனே தீர்மானிக்கிறான் பாருங்க, சும்மா சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு சொல்லாம யூஸ் பண்ண வார்த்தையுடைய ஆழத்தின் அர்த்தம் சொல்லுது. அப்போ இந்த கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்டான், அதன்படி என்ன பண்ணும், நான் செய்யணும் இல்லையா, அதனால நான் ஏன் கேட்கணும்ன்றான். அப்படின்னா என்ன செய்யறான்? எதிர்த்து நிக்கிறான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறான்? எதிர்த்து நிக்கிறான். கீழ்ப்படிய, இந்த ஷாமா அப்படின்ற வார்த்தை கீழ்ப்படிய, கீழ்ப்படியும்படியாக செவிகளை திறக்கிற, செய்யும் நோக்கத்தோடு செவிகளை திறக்கிற வார்த்தை. அங்க சொல்ற பாருங்க, who is this Lord? யார் இந்த கடவுள், யார் இந்த தேவன்? நான் அவன் வார்த்தைக்கு ஷாமா, கீழ்ப்படிய. அப்படின்னா நான் கேட்கவே விரும்பல. நீ சொல்ற இந்த கடவுள் காட் அப்படின்றத எனக்கு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. So I'm certainly not going to listen. I'm certainly not going to. certain என்னது? உறுதியா முடிவெடுத்துட்டேன். certain அப்படின்னா என்னது? உறுதி. He refuses to obey. பார்வோன் அங்க வார்த்தையில அவன் இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் வாயிலிருந்து வர வார்த்தையை நம்ம அங்க பார்க்க கூடாது. பார்வோனுடைய இருதயம், rebellious heart, எதிர்த்து நிற்கிற இருதயம், எதிர்த்து நிற்கிற இருதயம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற இருதயம். நிறைய பேருக்கு நம்ம சத்தியம் பேசுறது சத்தியம் தெரியும், ஆனா என்ன செய்வாங்க? எதிர்த்து நிற்குவாங்க. நம்ம சொல்றது அவங்களுடைய நல்லதுக்கு, அவங்களுடைய நலனுக்குன்னு தெரியும், ஆனா என்ன செய்ய முடியாது? அவங்களால கீழ்ப்படிய முடியாது. இதுதான் பார்வோன் ஆவி, ஷாமா. எனக்கு தெரியும் இந்த கடவுள் இவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும், நான் கீழ்ப்படியணும்னு தெரியும், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். கவனிங்களேன், எல்லாரும் ஓடுறாங்க ஒரு ரோட்ல. ஒரு 1000 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய ரோட்ல தெருவுல ஓடுறாங்க. ஒரே ஒருத்தன் மாத்திரம் அந்த 1000 பேருக்கு நடுவுல இந்த பக்கமா ஓடி வரான். இப்ப எல்லாருடைய பார்வை யார் மேல இருக்கும்? சொல்லுங்க. 1000 பேர் மேல இருக்குமா, இல்ல அந்த ஒருத்த மேல இருக்குமா? ஏன் அவன் எப்படி ஓடுறான்? எதிர்த்து ஓடுறானா, தப்பா ஓடுறானா, என்ன எதனால அவனை பார்ப்பாங்க? ஆப்போசிட்டா ஓடுறானா? ஒருத்தர் ஒரு பதில் சொல்றீங்க, ஆனா பிக்சர் புரியுதா உங்களுக்கு? 1000 பேர் ஒரே டைரக்ஷன்ல ஓடுறான், ஆனா ஒருத்த மாத்திரம் என்ன பண்றான்? தனியா ஓடுறான். அதோ எதிர்த்து ஓடுறான். எல்லாரும் இப்ப யார பாக்குறாங்க?
நீங்க உத்தமத்தோட வாழ்ந்தீங்கன்னா அந்த உத்தமத்தின் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும். உத்தமத்தின் வாழ்க்கை எப்படி காணப்படும்? இப்படிதான் காணப்படும். ஒரு உலகத்துல எல்லாரும் 1000 பேர் ஒரே திசையை நோக்கி ஓடுவான். உத்தமமா வாழ்ற ஒரே ஒருத்தன் மாத்திரம் எதிர்நீச்சல் போட்டு தனியா ஓடி வருவான். அவனை மாத்திரம் எல்லாரும் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஏன்? அவனுக்குள்ள என்ன ஓடுது? உத்தமம் ஓடுது. அவன் ஓடல, என்ன ஓடுது? உத்தமம். உலகம் போற போக்கோட சேர்த்து என்ன செய்யாது? ஓடாது. உத்தமம் எப்பவுமே எதிர்நீச்சல் போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Obedience is upstream living in a downstream world. இதெல்லாம் நான் எழுதிட்டு வந்த வார்த்தைகள், கவிதை மாதிரி இருக்கலாம், எழுதி வச்சுக்காங்க. Obedience is upstream living in a downstream world. கீழ்ப்படிதல் என்பது கீழ் நோக்கிய உலகில் மேல் நோக்கிய பயணம் செய்ய வைக்கும். கீழ் நோக்கிய உலகில் மேல் நோக்கிய பயணம். எதற்கு அடையாளம்? உத்தமத்திற்கு அடையாளம், கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். கவனிங்க, ஆண்டவர் இன்றைய காலகட்டத்தில் வெறும் அவருடைய சத்தத்தை பேசும்போது கேட்கிறவங்கள ஆண்டவர் தேடல. எல்லாரும் தான் கேட்கிறான் இல்லையா? நீங்க அனுப்புற ஃபார்வர்ட் மெசேஜ், நீங்க அனுப்புற காரியங்கள், கிறிஸ்தவங்க நம்ம பேசுறது, நம்ம ஆன்லைன்ல போடுறது, எல்லாரும் தான் கேட்கிறான். ஆண்டவர் யாரை தேடுறாரு? எல்லா கேட்கிறவனை தேடல. யார் கேட்டு அதன்படி செய்ய விரும்புறானோ அவனை தான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? தேட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஷாமா. அந்த வார்த்தை எழுதி வச்சுக்காங்க. என்னது? ஷாமா. ஷாமா. God is looking for a generation that will shama. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஷாமாவை எதிர்பார்க்கிறார். என்னது? கேட்கறது இல்ல. எல்லா டியூஸ்டே வந்து கேட்டுட்டு போறது முக்கியம் இல்ல, அதன்படி செய்றீங்களா? நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்போம், நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஆனா எல்லாரும் அதன்படி வாழ்றாங்களா, செய்யறாங்களான்றதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு பரிதாபம் என்ன? எல்லாரும் கேட்பாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. போதகர்களுக்கு, பிரசங்கியார்களுக்கு, மெய்ப்பர்களுக்கு இருக்கிற பெரிய மன வருத்தம், மன பாரமே என்னது? நம்முடைய மந்தைய நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தாலும் இங்கேயோ 1, 2, 3ன்ற முத்துக்கள் தான் இருக்குதே தவிர மற்றவங்க எல்லாம் செய்யறத தான் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. பாரம்பரியம் சாக மாட்டேங்குதே. நேத்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கூட உங்களுடைய மெய்ப்பெண் மனவேதனையில் அழுது என்று சொன்ன காரியம், பாரம்பரியம் என்ன செய்ய மாட்டேங்குது? மக்கள் மத்தியில சாக மாட்டேங்குது. Tradition is not dying in your hearts. ஏன் தெரியுமா? நீங்க ஷாமா இல்ல. ஆண்டவர் யாரை தேடுறாரு? நான் சொன்னபடி கேட்டுட்டு அதன்படி செய்யறவங்கள தான் ஆண்டவர் தேடுறாரு. ஆனா இங்க பார்வோன் நமக்கு காண்பிக்கிற வார்த்தையில மனச காமிக்கிறான். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அதற்கு எதிர்த்து நின்று நான் சொல்றான், நான் கேட்கவும் விரும்பல, அந்த கடவுளுடைய வார்த்தை கட்டளையை நான் செய்யவும் எனக்கு விருப்பம் இல்லை. கவனிங்க, when we hear God's call, you have to respond with bold obedience. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிற பாடம், தேவனுடைய அழைப்பு நம்மை தேடி வரும்போது, அழைப்பு அவங்களுக்கு, உங்களுக்கு அழைப்பா இருக்கலாம், உங்களுக்கு திருத்துதலா இருக்கலாம், உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கலாம், உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவருடைய சத்தம் உங்க காதுல வந்து விழும்போது, ரெஸ்பாண்ட் வித் போல்ட் ஒபீடியன்ஸ். அது என்ன சத்தமா இருக்கட்டும், ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிற சத்தம், அது எச்சரிப்பா இருக்கட்டும், அது தாளாட்டா இருக்கட்டும், அது பலப்படுத்துகிறதா இருக்கட்டும், அது வாட் எவர் இட் இஸ், அந்த ஆண்டவருடைய சத்தத்தை சும்மா கேட்டுட்டு உட்காரக்கூடாது. அந்த சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்கணும்? கீழ்ப்படிதலோடு. மோசே ஆரோனை போல பார்வோன் கிட்ட போய் பேச சொன்னாலும், பார்வோன் கிட்ட போய் சொன்னது யாரு? ஆண்டவர் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? போய் தைரியமா பேசுறாங்க. ஈவன் இன் தி ஃபேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், அது நிராகரிப்பா இருந்தாலும். அப்போ கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலன், நமக்கு தருகிற தைரியம் இதுதான்.
நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அப்படின்னு நம்ம சொன்னா, எரிகிற அக்கினி என்ன செய்யும்? கீழ்ப்படிதலுக்கு நேரா தான் உங்களை வழி நடத்துமே தவிர மற்ற மாம்ச காரியங்களுக்கு நேரம் உங்களை என்ன செய்யாது? வழி நடத்தாது. எழுப்புதல்னு பேசுனீங்கன்னா, எழுப்புதலின் அக்கினி உங்களை எதுக்கு நேரா தான் வழி நடத்தும்? கீழ்ப்படிதலுக்கு நேரா தான் வழி நடத்தும். இத மறந்துடாதீங்க. எழுப்புதல்னு சொல்லி நீங்க கீழ்ப்படியலன்னா அது எழுப்புதல் கிடையாது. என்னது? எழுப்புதல் சொல்லிக்கிட்டு நீங்க கீழ்ப்படியலன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது என்ன கிடையாது? அது எழுப்புதல் கிடையாது. அப்படி எத்தனை தேவ மனுஷங்க, தேவ பிள்ளைங்க, சரித்திரத்தை திரும்பி பாருங்களேன். எத்தனை பேரு ஆண்டவருடைய வழி நடத்துதல் இது, ஆண்டவர் இதை செய்ய சொன்னாரு, ஆண்டவர் இதான் என்ன இதை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி மாம்சத்தின் பின்னாடி போன, நான் சொல்றேன் நார்மல் விசுவாசிகளை பத்தி சொல்ல, ஊழியக்காரங்களை பத்தி பேசுறேன், தலைவர்களை பத்தி பேசுறேன். ஆண்டவர் மாபெரும் ஊழியங்களை செய்யும்படியாக உபயோகப்படுத்தின பெரிய பெரிய தலைவர்களை குறித்து சொல்றேன். அவங்களுடைய வாழ்க்கையில எப்ப அவங்க சின்ன டிஸ்ஒபீடியன்ஸ், ஒரு சின்ன கீழ்ப்படியாமைக்கு அவங்க மனசை திறந்து விட்டாங்களோ, ஷாமா இல்லாம போச்சோ, அப்படியே ஜீரோவா மண்ணோட மண்ணா போயிருக்கிறாங்க. சரித்திரத்தை திறந்து பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில ஷாமா இல்லைன்னா, உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியான கீழ்ப்படிதல் இல்லைன்னா, உங்களுடைய வாழ்க்கை பார்வோனுடைய இருதயத்திற்கு ஒப்பா. utter disobedience, தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய முகத்துக்கு விரோதமா கீழ்ப்படியாமையில எழும்பி நிக்கிற ஒரு ஆவியால், பிசாசால நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? நிரப்பப்பட்டிருக்கிறீங்கன்றத உணருங்க இந்த ராத்திரி வேளையில. Living a life of integrity means, உத்தமத்தின் வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? எதன் மேல நிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல நிக்கணும். அப்படின்னா அர்த்தம் பைபிள் மேல ஏறி நிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய என்ன பேசினாலும் எங்க நின்று பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல நின்று பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? உத்தமத்தின் வாழ்க்கை. அதனால அந்த பாயிண்ட் சொன்னேன். Even when it's unpopular, even when it is not appreciated, எல்லாருக்கும் பாப்புலரா தான் இருக்கணும்னு விருப்பம். யாரும் அன்பாப்புலரா இருக்க விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் பச்சை சட்டை போட்டு இருந்தா அதுல நான் மாத்திரம் மஞ்சள் சட்டை போடணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கணும். ஏன்னா எல்லாம் என்ன சட்டை போட்டிருக்காங்க இல்லையா? எல்லாம் ஒயிட் ஷர்ட், ஒருத்த மாத்திரம் பிளாக் ஷர்ட் போட்டு வந்தா எப்படி இருக்கும்? அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அவனுக்கே எப்படியா இருக்கும்? கூச்சமா இருக்கும். ஆனா உத்தமத்தின் வாழ்க்கை உங்களை கூச்சப்பட விடாது. ஏன்னா எல்லாரும் பண்றது சரின்னு உங்களை தோண வைக்காது. நீங்க மாத்திரம் தனியா ஆண்டவர் வார்த்தையின் மேல நிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க எதன் மேல நிக்கிறீங்க? உங்களுடைய ஒரு நம்பிக்கை என்ன? அவன் போட்டிருக்கிறத பார்க்க மாட்டீங்க, நீங்க எங்க நிக்கிறீங்கன்றதான் நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு உத்தமத்துடைய பார்வை எப்படியா இருக்கணும்? நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க கூடாது, நீங்க எதன் மேல நிக்கிறீங்கன்றத பாருங்க. Hallelujah. God is calling you for faithful obedience, not favorable results. சாதகமான முடிவுகள் வருமா? சாதகமான காரியங்கள் நடக்குமா? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் இப்படின்னு சொல்லி முடிவுகளை நோக்கி இப்போ உங்களுடைய கிரியைகள் சார்ந்திருக்க கூடாது. உங்களுடைய கிரியைகள் எதை சார்ந்து இருக்கணும் தெரியுமா? உண்மையுள்ள, விசுவாசம் உள்ள கீழ்ப்படிதலை மாத்திரம் தான் சார்ந்து இருக்கணும். ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ரிசல்ட்டை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து, இந்த காரியத்தின் அவுட்கம் என்ன அப்படின்றது குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீங்க எதை மாத்திரம் தான் கவலைப்படணும்? நான் கீழ்ப்படுகிறேனா, நான் உத்தமம் உள்ள மனசோட என்ன செய்யறேனா, இந்த காரியத்துல ஈடுபடுகிறேனா. Remember, integrity is not measured by applause. Integrity is measured by obedience. அதாவது உத்தமம் என்பது எல்லாருடைய கைத்தட்டுதலால அவைகளை என்ன செய்ய முடியாது, நீங்க அடையாளம் காண முடியாது. உத்தமத்தை கீழ்ப்படிதலால மாத்திரம் தான் அடையாளப்படுத்த முடியும். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், உத்தமத்தை நம்மை சுத்தி இருக்கிற கலாச்சாரம், சுத்தி இருக்கிற ஜனங்க, சுத்தி இருக்கிற தேவ பிள்ளைங்க, சுத்தி இருக்கிற குடும்பம், சுத்தி இருக்கிற
உலகத்தின் கை தட்டுதலால நான் உத்தமமா இருக்கிறேன்ற அடையாளத்தை தேடாதீங்க. உங்களுடைய உத்தமத்தின் அடையாளத்தை எங்க நீங்க தேடணும் தெரியுமா? உங்களுடைய கீழ்ப்படிதல்ல தான் உங்களுடைய உத்தமத்தை நீங்க தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி கிராம்ஸ் காலேஜில் படிக்கும் போது ஒரு நாள் நைட்டில் பார்ட்டி, அவரை கூப்பிட்டாங்க எல்லாரும். அவர் யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவருக்கு தெரியும் நைட்டில் பார்ட்டியில் போனால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் கேலி பண்ணாங்க அவரை. என்னப்பா நீ காலேஜுடைய ஃபைனல் இயர் இல்லையா, வா. அவர் சொன்னார், இல்லை நான் என்ன செய்வேன், விருப்பம் இல்லை எனக்கு உங்க கூட வந்து. எல்லாம் கேலி பண்ணாங்க. அநேக வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு பில்லி கிராமுடைய க்ரூசைடில் அவருடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு அவரோட வந்து பேசினா, பில்லி அன்னைக்கு நைட்டு அந்த பார்ட்டியில் நீ வரல, ஆனால் அந்த பார்ட்டியில் வந்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இப்போ எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நானும் அந்த பார்ட்டியில் போனவன் தான், என் வாழ்க்கையும் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ வரமாட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பில்லி கிராம் நோன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அந்த நோக்கு பதிலா அன்னைக்கு அந்த ராத்திரியில் அவ வந்து என்ன செஞ்சா, அவருடைய குருசைட்ல ஒப்பு கொடுத்து, நீ தேடின இயேசு, நீ பின்பற்றுகிற இயேசு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நோ சொல்ல யாருக்கு தைரியம் இருக்கு? உங்களுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு கூப்பிடுறது நம்ம பசங்க தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம அங்கிள் தானே, நம்ம ஆண்டி தானே. போலனா என்ன நடக்கும்? போலனா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? நம்ம குரூப்ல இருந்து அன்பாப்புலர் ஆயிடுவோம். நம்மளை என்ன செய்வாங்க? நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அதுக்காக உன் உத்தமத்தை விலை பேசிக்கிட்டு, அதனால உன் பரிசுத்தத்தை விலை பேசிக்கிட்டு கும்பல் சேர்ந்தனா உத்தமமா நிக்கிறவன் தனியா போவான். உன் வாழ்க்கையை நீ தான் இழந்துக்கிட்டு பரிதாபமா நிப்ப. ஏன்னா அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல உங்களுடைய உத்தமம் இல்லை, உங்களுடைய கீழ்ப்படிதல்ல தான் உங்களுடைய உத்தமம் காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசுறார் அந்த ராத்திரி வேளையில. பாடம் நம்பர் 2, integrity will trust even when the circumstance become worse. உத்தமம் சூழ்நிலை மோசமானாலும் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை குறையாது. அது என்ன செய்யும்? அது கூடும். திருப்பி சொல்றேன், integrity will trust God even when the circumstances get worse. நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு, அதிகமா மோசமாயிட்டு இருந்தாலும் உத்தமம் என்ன செய்யும்? தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை என்ன செய்யும்? அது அதிகரிக்குமே தவிர என்ன செய்யாது? குறைக்காது. வசனம் இது நிறைய வசனம் இருக்கு. நீங்க 5வது அதிகாரம் வசனம் 6ல இருந்து 14 வரைக்கும் எழுதி வச்சுக்காங்க. ஆனா ஒரு 3 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 9வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். 9வது வசனம், 13, 14 வாசிக்க. அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். கவனிங்க என்ன நடக்குதுங்க. உடனே அவங்களுடைய வேலை என்ன செய்யறான்? இப்போ அதிகரிக்கிறான். நீங்க வீட்டுல போய் 5வது அதிகாரத்தை வாசிக்கணும். இஸ்ரவேலரை கொடுமை செஞ்சு என்ன செஞ்சாங்க? வேலை வாங்கி, ஏற்கனவே கொடுமை செஞ்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறான் செங்கல் செய்யும்படியா. எத்தனை பேர் 10 Commandments படத்தை பார்த்திருக்கிறீங்களா? எங்க கைய உயர மாட்டேங்குது. அவ்வளவு பேர் தான் பார்த்திருக்கிறீங்களா? மற்றவங்க பார்க்கலையா? வேணா இந்த மாசம் ஒரு தடவை, இந்த மாசத்துல எப்பயாவது ஒரு தடவை 10 Commandments சர்ச்சில் போடுறோம். வருவீங்களா? லேட்டஸ்ட் சினிமாலாம் போட மாட்டோம். 10 கட்டளைகள் அப்படின்ற ஒரு படத்தை போடுறோம். வரீங்களா? வந்து பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு தடவை பார்த்தாலும் உங்களுக்கு சலிக்க கூடாது. அப்போ நீங்க இப்ப நான் பண்ற இந்த பைபிள் ஸ்டடி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே, நம்ம பிளான் பண்ணுவோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காட்சிகள்லாம் வரும். செங்கலை செய்ய வச்சு அவங்க என்ன செய்வாங்க? கொடுமைகள் செய்வாங்க. பெரிய பெரிய தேரெல்லாம் இதுக்க வைப்பாங்க.
எனிவேஸ், இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இப்போ மோசேயும் ஆரோனையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி துரத்தி விட்ட உடனே சும்மா இருக்கணும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறான் பாருங்க. இப்ப நீங்க வாசிக்க கேட்டீங்க, அவன் சொல்றான் ஆல் ஓட்டினா அவங்க மேனேஜர்னு வச்சுக்காங்க, அவங்களுடைய சூப்பர்வைசர். அவங்கிட்ட சொல்றான், அவனுக்கு முன்னைய விட என்ன செய்ய 10 மடங்கு அதிகமா வேலை கொடு, மோர் ஒர்க். ஒரு நாளைக்கு நீ 10 செங்கல் செய்யணும்னா இப்ப 100 செங்கல் செய்ய அப்படின்னு கேட்கறான். லோட் பண்றான், அவனை சுமைய தூக்கி தலை மேல அதிகப்படுத்துறான். அவன் சொல்றான், சும்மா வேலை செய்யறதெல்லாம் நீ பார்க்க கூடாது. அவன் வேலை செய்யும் போது அவன் நேத்தில இருந்து கை கால்ல இருந்து என்ன சொட்டணும் கீழே வேர்வை சொட்டுற வரைக்கும் அவனை வேலை வாங்க கூடாத. பாருங்க சூழ்நிலை என்ன செய்யறான், அதிகரிச்சுட்டு இருக்கிறான். கிராக் them down. சும்மா அடிக்க கூடாது. நீ அடிக்கிற அடியில என்ன தெரியணும், கிராக் ஆகணும், உடையணும். பைபிள் சொல்லுது, அவனுங்க இப்படி கட்டளை பெற்ற உடனே அந்த எகிப்து சூப்பர்வைசருங்கெல்லாம் மெர்சிலெஸ் அப்படின்னா என்ன, கருணையே காமிக்காத கொடூரமா என்ன செஞ்சாங்க, அவங்கள அடிச்சு வேலை வாங்குறாங்க. அவங்கள என்ன செய்யறாங்க, சாட்டைகளால் அடிக்கிறாங்க. பாருங்க, இங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு யாரு, மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு போய் விசுவாசத்துல உத்தமத்துல கீழ்ப்படிதல போய் பேசிட்டு வந்த உடனே சூழ்நிலை இப்ப என்ன செய்து, இப்போ முன்னே விட மோசமாயிட்டு இருக்கு. சும்மா வச்சிருந்திருக்கலாம் இவங்க, கீழ்ப்படிஞ்சதன் பலன் பாருங்க. இப்ப சூழ்நிலை என்ன செஞ்சிட்டு இருக்குது, இப்போ இன்னும் மோசமாயிட்டு இருக்குது. இட் கெட்ஸ் வர்ஸ். அவங்களுடைய பர்டன், அவங்களுடைய சுமைகள் இப்போ அதிகமாயிட்டு இருக்குது, தூக்க முடியல அவங்களால. உத்தமம் does not mean immediate results. எழுதிக்காங்க, integrity does not mean immediate results. உத்தமமான வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், உத்தமத்திற்காக நிமிர்ந்து நின்னீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிற முடிவுகள் உடனே எல்லாம் என்ன செய்ய முடியாது, நீங்க பார்க்க முடியாது. உடனே பிரச்சனைகளை தான் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும், உடனே துன்பத்தை தான் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும், உடனே வேதனையை தான் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும், உடனே அழுகையை தான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், சந்திக்க வேண்டியதா இருக்கும். abhorred, எபிரேய வார்த்தை abhorred. அவன் சொல்ற வார்த்தை டு லேபர், இவங்கள கஷ்டப்படுத்து, கடினமா வேலை வாங்க அப்படின்ற எபிரேய வார்த்தை என்னது, abhorred. கடினமா உழைக்க வை அவங்கள. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கடினப்படுகிற சூழ்நிலை. அவங்கள நசுக்கி எடுத்து வேலை வாங்கு, சும்மா வேலை வாங்க, அதை என்ன செய்ய, நசுக்கி எடுத்து அவங்கள வேலை வாங்கு. அந்த abhorred அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் கொடூரமா வேலை வாங்க அவங்கள. சும்மா வேலை வாங்க, அதை எப்படி வேலை வாங்கு, கொடூரமா வேலை வாங்கு. ஹெவியர் ஒர்க், அதாவது சும்மா வேலை எல்லாம் இல்ல, ஹெவியர் ஒர்க், அதாவது தாங்கவே முடியாத அளவுக்கு அவங்களை என்ன செய்யுங்க, வேலை வாங்குங்க. கவனிங்க, பார்வோன் தேவ ஜனங்களை எப்படி கொடுமை செய்யறான், அவங்களுடைய சூழ்நிலை எப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அநேக நேரத்துல இப்படி கஷ்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வந்து என்ன செய்யறான், நம்முடைய தோள் மேல வைக்கிறான். ஆனா பிசாசு அப்படி பிரச்சனைகளை கடினப்படுத்துகிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த பலவீன நேரத்துல, அந்த பர்டன்ஸ் சுமக்க வேண்டிய அந்த சுமைகளின் நேரத்துல அந்த அனுபவங்களை ஆண்டவர் துதியின் அனுபவங்களா உள்ள இருந்து என்ன செய்வார், அவரு மாற்றுவார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When life gets harder, your faithful labor can become a living altar of praise. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் கடினமா ஆக 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 அந்த கடினங்களின் மத்தியில நீங்க உண்மையும் உத்தமமுமா தேவனுக்காக உழைச்சி வேலை செஞ்சீங்கன்னா, அந்த கஷ்டப்படுகிற அனுபவம், அந்த கடின அனுபவம், அந்த வேதனை எல்லாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா, அவருக்கு நீங்க செய்கிற ஒரு துதி. அந்த ஆண்டவருக்கு நீங்க, ஏன்னா யாருக்காக கஷ்டப்படுறீங்க, ஆண்டவருக்காக கஷ்டப்படுறீங்க. பாத்தீங்களா? It is an altar of praise. உங்களுக்கு சொல்றேன், நிறைய தடவை நான் இந்த உதாரணத்தை சொல்றேன், ஏன்னா இதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உதாரணம். ஒரு விதையை கொண்டு போய் என்ன செய்றீங்க, கொண்டு போய் பூமியில தோண்டி என்ன செய்றீங்க, புதைச்சிடுறீங்க
இல்லையா? அன்னைக்கு நீங்க கூட இந்த போட்டோலாம் அனுப்புனீங்க, அவங்களுடைய வீட்டில் எப்படி விதைகளை அவர் விதைச்சாரு, அதுல இருந்து என்ன பலன் வந்துச்சுன்னு. ஆனா கவனிங்க, விதைகளை கொண்டு போய் நீங்க பூமியில குழிய தோண்டி புதைச்ச உடனே கொஞ்ச நாளைக்கு அந்த விதை என்ன செஞ்சிருது? டிஸப்பியர் ஆயிடுது. கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுது? காணாம போகுது. காணாம போன உடனே செத்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த காணாமற் போன காலங்களில் ஏதோ பயங்கரமான காரியம் உள்ள நடந்துட்டு இருக்குதாங்க. something powerful is happening inside. disappearing timesல, வாழ்க்கையில இருளான சூழ்நிலைகள்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. உள்ள என்னமோ ஆயிட்டு இருக்குது, பெரிய வேட்டு உள்ள காத்துட்டு இருக்குதாங்க. டார்க் சீசன்னா இட் இஸ் தி எண்ட் சீசன் நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருளான நேரங்கள் வாழ்க்கையின் முடிவு நினைச்சிடாதீங்க. அந்த இருளான நேரங்கள்ல தான் உள்ள ஆண்டவர் கிரியை செய்து பெரிய ஒரு விளைச்சலுக்கு, பெரிய ஒரு அறுவடைக்கான ஒரு வெடிப்பு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? தயார் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படின்றத என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. Hallelujah. We have to trust God when work gets increased. workனா அவங்களுக்கு அன்னைக்கு அந்த வேலை. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பாரங்கள் அப்படின்றத நினைச்சு பாருங்க. அப்போ அந்த பாரங்களின் மத்தியில, அந்த கஷ்டங்களின் மத்தியில தேவ பிள்ளை அப்படின்றவங்க தேவனை துதித்து தேவனை ஆராதிப்பதை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. சங்கிலி, அதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்ன சங்கிலி, இந்த அதுக்கு முந்தின ஞாயிற்று சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிற அங்க இருந்து வாயில என்ன வருது? துதி ஆராதனை வருது. Hallelujah. God allows trials to refine our trust, not to destroy it. இதே வார்த்தையை ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடியும் சொன்னேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட பாரங்களை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் அனுமதிப்பதன் காரணம் நம்மளை ரிஃபைன் அப்படின்னா சுத்திகரிப்பதற்காக, நம்மளை நாசமாக்குவதற்காக அப்படின்றத என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. யோபுவை போல, இங்க மோசையை போல, ஆண்டவரே என்ன இருள், ஆண்டவரே என்ன பாரம் அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னமோ அனுமதிக்கிறீங்க, ஆமை இதெல்லாம் நான் இருக்கிறேன், ஏன்னா உங்களுடைய திட்டம் என்னவோ பெருசா இருக்குது, அதனால அதை நான் நம்பிக்கிட்டு உட்கார்றேன், ஆண்டவரே நான் அமைதியா இருக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில மாம்சத்தின் அடிப்படையில மாம்ச பார்வையால, நான் சொல்ற வார்த்தைகளை மாம்சத்தின் அடிப்படையில மாம்ச பார்வையால முடிவெடுத்து தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நின்ன எந்த மனுஷையும் உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. நீங்க அப்படி இருந்துச்சுன்னா கொண்டாந்து என்ன ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா இட் வில் டேக் டைம். உடனே அதான் இன்டெகிரிட்டி, உடனே எல்லாம் டப்புலாம் நீங்க பாத்திர முடியாது. டைம் எடுக்கும். டைம் எடுத்த பிறகு சொல்லுவாங்க, அன்னைக்கே நான் கேட்டிருந்தா, அன்னைக்கே எனக்கு யாராவது புத்தி சொல்லியிருந்தா, அன்னைக்கே அவங்க அப்படி சொன்னாங்க நான் கேட்டிருந்தா. அப்போ அந்த இருளான நேரங்கள்ல வாய மூடிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சோனாலே பிரச்சனை என்ன செய்யும்? அது பாட்டுக்கு போக வேண்டிய பாதையில போய் முடிய வேண்டிய நேரத்துல முடியும். ஆபத்தை நோக்கி போவாது. இருளான உடனே கொஞ்சம் சும தாங்கின உடனே அப்படி இப்படி நீங்க முடிவு எடுத்துறாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிற நீங்க கீழ்ப்படிஞ்சது நிமித்தம், நீங்க உத்தமா இருந்தது நிமித்தம் இப்போ பிரச்சனை அதிகமாயிடுச்சு, லோட் அதிகமாயிடுச்சு, அடி உத வேலை பயங்கரமா வாங்க. அதனால மாம்சத்தினால என்ன செஞ்சிடாதீங்க, ஓடிடாதீங்க, அமைதியா இருங்க. அந்த இருளான நேரத்தில் கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை எதையும் செய்யாதீங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த டனலுக்குள்ள போறீங்க, அந்த டனலுக்குள்ள என்ட்ரினா என்ன வருவாங்க, எக்ஸிட்ன்றது இருந்தே இருக்கும். அந்த எக்ஸிட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. நீங்களே அங்க எங்க தோண்ட முயற்சித்தீங்கன்னா ஆபத்துல தான் போய் முடியும். ஹல்லேலூயா. இருளான நேரங்களிலும் தேவனுடைய கரம் சும்மா இல்லை அப்படின்றத மறந்துடாதீங்க. இருளான நேரங்களில், நம்முடைய வாழ்க்கையின் இருளான நேரங்கள்ல ஆண்டவர் பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு, கையை கட்டிக்கிட்டு, அல்லது காத்துல கையா இல்ல ஆண்டவர் என் வாழ்க்கை இருளான நேரத்துல ஆண்டவருடைய கை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. Don't give up when obedience leads
to increased struggles. எப்போ பிரச்சனைகள் எதிர்நீச்சல் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அந்த நேரத்துல கீழ்ப்படிதலை விட்டு கொடுத்துறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா பிரேக் த்ரூ will come after a pressure. அதிகமான பிரஷர் நடுவுல தான் ஒரு பிரேக் த்ரூ என்ன செய்யும். சும்மாலாம் பிரேக் த்ரூ வராது. ஒரு பந்து உயரமா போகணும்னா அந்த பந்து ஓங்கி என்ன செய்யப்பட வேண்டியதா இருக்குது, அடிக்கப்பட்டால் தான் அந்த பந்து உயரமா என்ன செய்யும். அது நிறைய நேரத்தில் அதிக பிரஷருக்கு அப்புறமா தாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரேக் த்ரூ ஆண்டவர் கொண்டு வர விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் கஷ்டமாயிட்டு இருக்குது ஆண்டவரே, பலவீன முடியல ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. ட்ரஸ்ட் காட், ட்ரஸ்ட் காட். ஆண்டவரே எனக்கு பாதை தெரிய மாட்டேங்குது, ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட். என்ன செய்யணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆண்டவரை நம்புங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஒன்னும் பண்ணாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை அடுத்து என்ன, யார்கிட்ட கடன் வாங்க, என்ன ஒன்னும் பண்ணாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி மோசமா ஆயிட்டு இருக்கும் போது இதுதாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யறாரு, பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யறது எனக்கு தெரியல, ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யறது எனக்கு தெரியல, உபவாசம் இருங்க. ஒண்ணு என்ன செய்யறது தெரியலன்னு சொல்லி ஊரை சுத்திட்டு இருக்காதீங்க. என்ன செய்யறது தெரியல அப்படின்னு சொல்லி போய் வயிறு முட்டை திங்காதீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்துல உட்காருங்க ஆண்டவரோட. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை சத்தமா வாயை திறந்து என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. டிக்ளேர் them. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையானவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் கிரியையில செயல்படும். அல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆப்பிரிக்காவில், சீனாவில் போவாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஒண்ணுமே நடக்காது, அடிச்சு துரத்துவாங்க, ஊருக்குள்ள வராதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் அவமானங்களை தாண்டி, அப்படியெல்லாம் வேதனைகளை, அப்படியெல்லாம் அடி உத, மனைவி செத்து போய், பிள்ளைங்க செத்து போய், அவமானப்பட்டு, துரத்தப்பட்டு, பட்டினி கிடக்கப்பட்டு, தாமஸ் ராக்லாண்ட், இவ்வளோ மிஷனரிகள், அவங்க எல்லாம் பிரச்சனைகள் இருளு நடுவுல விசுவாசத்தை விட்டுறாம நின்னதுனாலதாங்க அநேக கண்டங்களுக்குள்ள அவங்களை கொண்டு ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தின் உத்தமத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவங்களை உபயோகப்படுத்த முடிஞ்சது. ஒரு சபை துவங்கினாங்க, 1 2 3 4 சபைகள் என்ன செய்யப்பட்டது, துவக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், integrity perseveres through discouragement and doubt. Integrity perseveres through discouragement and doubt. உத்தமம் சோர்வு நடுவிலையும் சந்தேகங்கள் நடுவிலையும் அது தளர்ந்து போவாம நிமிர்ந்து நிற்கும். விசுவாசம், உத்தமம், கீழ்ப்படிதல் என்பது டிஸ்கரேஜ்மெண்ட் அண்ட் டவுட், 2 டி சொல்லியிருக்கிறேன். சோர்வு மற்றும் சந்தேகத்தின் நடுவிலையும் கூனி குறுகி மடிஞ்சு போவாது. அது எப்படி நிற்கும், அது நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. வசனம் 22 23 வாசிப்போமா? 5வது அதிகாரம் 22 23வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். பாருங்க, இதெல்லாம் நடந்த உடனே மோசே எங்க ஓடுறான்? ஆண்டவர்கிட்ட ஓடுறான். மோசே ஆரோனும் உட்கார்ந்து சீக்ரெட் மீட்டிங் போடல. மோசே ஆரோனும் திரும்பி ஓடி போல. மோசே ஆரோனும் உட்கார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்வோனை தூக்கிடலாமா கொன்னுடலாமான்னு பிளான் போடல. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். அரண்மனையில வளர்ந்தவன் தானே. அவனுடைய புத்தி குறுக்கு வழிகளை நோக்கி ஓடல. இப்ப பாருங்க யார்கிட்ட ஓடி வரான்? ஆண்டவரே, why have you brought these troubles on your people? உம்முடைய சொந்த ஜனங்களுக்கு விரோதமா ஏன் இந்த பிரச்சனைகள்? Even when Moses gets discouraged, மோசே சந்தேகங்களுக்குள்ளாக தள்ளப்படும் பொழுது, மோசே தேவனுடைய பிள்ளை, அவன் சோர்வுக்குள்ளாக தள்ளப்படும் போது, கவனிங்க,
அவனுடைய கம்ப்ளைண்ட்டை எந்த மனுஷங்கிட்டையும் தூக்கிட்டு போல, அவனுடைய கம்ப்ளைண்ட்டை ஆண்டவர்கிட்ட தூக்கிட்டு வரான். இன்னைக்கு மனுஷங்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும் போது தாங்க அது காசிப்பா மாறுது. இன்னைக்கு மனுஷங்கிட்ட நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் நம்ம பேசும்போதுதான் அது பிரச்சனை பெருசா மாறி நமக்கே அது ஆபத்தா மாறுது. ஆனா நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸ, நம்ம மனசுல இருக்கிற வேதனைகளை, நம்முடைய மனசுல இருக்கிற வலிகளை, நம்முடைய மனசுல இருக்கிற பாரங்களை, கம்ப்ளைண்ட்ஸ டைரக்டா யார்கிட்ட கொண்டு வந்துட்டா? தேவனிடத்துல கொண்டு வந்துட்டா. கவனிங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து துண்டு சீட்ல எழுதி ஆண்டவரே ஏன் அப்படி நடந்துச்சு படி அப்படின்னு தூக்கி போடல. அதாவது ஆண்டவர்கிட்ட வந்துட்டு என்ன செய்யலாம், அங்க வந்து ஏன் இப்படி ஆச்சு ஆண்டவரேன்னு ஒப்பாரி வச்சு அழுவல. கம்ப்ளைண்ட் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட முதுக காமிச்சிட்டு நீ சொன்ன அதெல்லாம் கேட்டது தேவையானுக்குன்னா எதுவும் சொல்லலாங்க. நான் பாட்டுக்கு ஒழுங்கா இருந்தேன், இதெல்லாம் எனக்கு தேவையான ஆண்டவர்கிட்ட சண்டையும் போடல. அங்க வந்து கவனிங்க, ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருந்த உறவின் அடிப்படையில், சொல்லுங்க, ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருந்த உறவின் அடிப்படையில், அந்த உறவின் அடிப்படையில் இப்போ கம்ப்ளைண்ட்டுக்கு பதில யார்கிட்ட கேட்கிறாங்க? எல்லாருக்கும் இந்த உரிமை கிடையாது, எல்லாருடைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு பதில் வராது. தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன செய்யப்படும்? ரிசால்வ் செய்யப்படும். பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் எழுதுற ஆண்டவர்கிட்ட சொல்ல என்ன நடக்குது, என்ன கேள்வி, உனக்கு ஆண்டவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? That is more important. Hazak என்ற எபிரேய வார்த்தை, to be strong, to be firm, to strengthen. கவனிங்க, இந்த இடத்துல இந்த வார்த்தை எப்படி உபயோகப்படுத்திருக்கு அப்படின்றத பாருங்க. அதாவது இந்த ஹசாக் அப்படின்ற வார்த்தை தமிழ் வார்த்தை வலுவாக, உறுதியாக, பலப்படுத்தத்தக்க அப்படின்ற வார்த்தை. இந்த வசனம் 7வது அதிகாரத்தை 7வது வசனத்துல நான் போய் வாசித்தோம். அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அவனுடைய மனசு, பார்வோனுடைய மனசு ஹசாக்னு போட்டிருக்கு. அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் இருதயம் என்ன ஆயிட்டு? கல்லாயிட்டு, வலுவாயிட்டு, உறுதியா, அவனை அனுப்பவே கூடாது, கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கல் என்ன இருதயம் என்ன ஆயிட்டு? ஹார்ட் ஆயிட்டு. strengthening of his heart. ஆனா இதே வார்த்தை ஏன் உங்களுக்கு இப்ப சொல்றேன் தெரியுமா? இதே வார்த்தை மற்ற இடங்கள்ல பாசிட்டிவாவும் இதே வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பைபிள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் Deuteronomy 31:6 ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, எப்படியா இருங்க? உறுதியா இருங்க. Be strong, be courageous அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்கேயும் இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. என்ன வார்த்தை? ஹசாக். இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே இந்த ட்ரபிள், ஏன் இந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவா யூஸ் பண்ண ஒரு வார்த்தை பைபிள்ல இன்னொரு இடங்கள், மற்ற இடங்கள்ல என்ன, எந்த இடத்துல எதற்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? ஆண்டவர் சொன்ன பி ஸ்ட்ராங், உறுதியா இருங்க, தளர்ந்து விடாதீங்க. கவனிங்க, Moses is surrounded by hard hearts. மோசே சுத்தி இருதயம் எப்படிப்பட்டிருக்கு? எல்லாருக்கும் கல்லான இருதயமா இருக்கு. பார்வோனுக்கு கல்லான இருதயம், ஜனங்களுக்கு கல்லான இருதயம். ஆனா அவனுடைய மனசுல, அவனுடைய ஆவியில கல்லான இருதயத்திற்கு நடுவுல அவன் நின்னாலும் அவன் ஆவியில எப்படியா இருந்தான்? அவன் உறுதியா அவன் இருந்தபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை நீங்க அடிங்கள, அம்மாமார் அப்பா அம்மார் உங்க பிள்ளைங்களை அடிங்க. அடிச்சு உங்க பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க என்ன செய்யும்? அடி வாங்கினாலும் கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி அப்பா அம்மா கிட்ட திருப்பி வருமா வராதா? இல்லையா? நீ என்ன அடிச்சுட்ட, அதனால இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு போறது பிள்ளை இல்லை, இல்லையா? என்னதான் அடி வாங்கினாலும், என்னதான் தண்டனை பெற்றாலும் பிள்ளை அப்படின்றவன் யாரை சுத்தி தான் இருக்கணும்? அப்பாவை சுத்தி, இப்ப அப்பா அம்மாவை சுத்தி. அப்போ நீங்க கேட்க முடியுமா, நான் தான் உன்னை அடிச்சேன், திருப்பியும் என்கிட்ட வரேன்னு கேட்பீங்களா? நீங்களும் அப்படி கேட்க கூடாது. அந்த குழந்தையும் எங்க தான் வரணும்? ஏன்னா எங்கேயும் போக முடியாது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு ஆறுதல் வர எங்கேயுமே கிடையாது. You cannot go anywhere. ஏன்னா உங்க கையாலே அடி வாங்கினாலும் அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும், ஆறுதல் படுத்துகிற கரம் எங்க தான் இருக்குது? எங்க அம்மா கிட்ட தான், எங்க அப்பா கிட்ட தான். பாருங்க, இங்க மோசே வலியில இருக்கிறான்,
ஆண்டவர் அவன் அடிக்கல, ஆனா அவனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் இப்ப நடக்கிற சூழ்நிலைகள் அவனுக்கு வலியை கொண்டு வருது, வேதனையை கொண்டு வருது. பார்வோனுடைய இருதயம் மோசமா போயிட்டு கல்லாயிட்டு ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேற எங்கேயோ ஓடல, கவனிங்க, எங்க ஓடி வரான்? அவனுடைய இருதயமோ தேவனுக்கிட்ட திருப்பி ஓடி வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு ஓடி வர வேண்டிய இடத்தை விட்டு பிசாசு உங்களை என்ன செய்யறான்? தூக்கி வெளியில ஏறிறான், ஓட வைக்கிறான். அதை உணராம ஏன் நீங்க ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கீங்க பாத்தீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்க, சந்தேகத்துல இருக்கிறீங்க. அப்போ சோர்வன் நடுவுல, சந்தேகத்தின் நடுவுல நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் உங்களை யார்கிட்டதான் கொண்டாந்து விடும்? அது தேவன் கிட்டதான் கொண்டு வந்து விடுமே தவிர பாதுகாப்பான இடத்தை விட்டு உங்களை என்ன செய்யாது? வெளியில துரத்தாது. You may face people with hardened hearts. Hazak. இங்க பார்வோனுடைய வார்த்தை ஹாசாக். பார்வோனை போல ஹாசாக், அதாவது கடின இருதயங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், இதுதான் நான் சொல்லித்தர விரும்புகிற பாடம். அந்த ஹாசாக்கு நடுவுல பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஹாசாக்கா இருக்க வைப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன உங்களுக்கு, எந்த வார்த்தை நெகட்டிவா யூஸ் பண்ணப்பட்டிருக்குதோ அதே வார்த்தையை ஆண்டவர் பாசிட்டிவா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அங்க பார்வோனை போல கடினமான மோசமான இருதயத்தால் சூழ்நிலைப்பட்டாலும் தேவன் அவனுக்கு ஹாசாக், அதாவது அதை விட கடினமான தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையின் இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார். ஹல்லேலூயா. புரியுதா சத்யா உங்களுக்கு? உங்களை சுத்தி ஹாசாக் நிக்குது, ஆனா அந்த ஹாசாக் நடுவுல தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினால உங்க இருதயம் இன்னும் கடினமாவுது. எதனால? அவன் துன்மார்க்கத்தினால அவன் இருதயம் கடினமாவுது. உங்க இருதயமோ தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால இருதயம் கடினமாகுது, அதாவது பலன் கொள்ளுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். தேவன் நம்மை சுத்தி இருக்கிற பொல்லாங்கு தீங்குகளை கொண்டே தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய வல்லவர் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. Don't let their hardness weaken your holiness. Don't let people's hardness weaken your holiness. உங்களை சுத்தி இருக்கிற கல் நெஞ்சக்காரங்களுடைய கல்லான இருதய தன்மையை உங்களுடைய பரிசுத்தத்தை பலவீனப்படுத்தும்படியா என்ன செஞ்சிடாதீங்க? அனுமதிச்சிடாதீங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப கோர்வையா வருது, don't let people's hardness weaken your holiness. நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன அடையணும்? புதிதாய் பலன் அடையணும். உண்மையான இன்டெகிரிட்டி, இது அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது ஒரு புது தாட், இது ஒரு நியூ தாட். யாருடைய வாழ்க்கையில் இப்பதான் ரீசெண்டா சொன்னேன், அது அவிசுவாசம் இல்லை நான் சொன்னேன். எசேக்கியாவுடைய வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் சொன்னேன். அவன் மீண்டும் ஆண்டவருடைய பாதத்துல ஓடி வந்து அழுதான். ஆபக்கூக். உத்தமத்தின் வாழ்க்கையின் அடையாளமே என்ன தெரியுமா? True integrity includes wrestling with God in faith, not walking away in bitterness. உண்மையான உத்தமத்தின் அடையாளம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய மனவேதனை நேரத்துல, மனக்குழப்பத்து நேரத்துல ஆண்டவரோடு வந்து நீங்க சண்டை போடணும்னா போடுங்க. மன கசப்புல ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? அது உங்களை தூரம் தூக்கிட்டு போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தோல்வி நேரத்துல, மனவேதனை நேரத்துல, கசப்பு நேரத்துல, கஷ்டத்து நேரத்துல உண்மையான விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வந்து சண்டை போட வைக்கும். ஆனா ஆண்டவரை விட்டு உங்களை கசப்புல என்ன செய்யாது? ஆனா இன்னைக்கு நிறைய பேரை கசப்புல என்ன செய்ய வைக்குது? உறவுகள் இருந்து பிரிக்க வைக்குது. அது உத்தமத்தின் வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. தாவீதை போல, ஏன் பைபிள் எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு. தாவீதை போல, அன்னைக்கு நான் சொன்ன ஆபக்கூக்கை போல, எலியாவை போல நிறைய பேர் சந்தேகங்களுக்குள்ளாக போனாங்க. அது அவிசுவாசம் கிடையாது. அந்த சந்தேகங்கள், கவனிங்க,
எப்போ அது அது அவிசுவாசம் சொல்லலாம்னா, அந்த சந்தேகம் அவனை ஆண்டவரை விட்டு தூர தூக்கிட்டு போயிருந்தா அது அவிசுவாசம் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த சந்தேகம் அவனை ஆண்டவர் கிட்ட தானே கொண்டு வந்துச்சு. அந்த சந்தேகத்தினால் அவனுக்கு ஒரு விடுவு காலம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தினால் ஆண்டவருடைய கை கிரியை செயல்பட்டுச்சு இல்லையா? அப்போ அந்த சந்தேகங்கள் அவன் ஆண்டவரை விட்டு தூரம் கூட்டிட்டு போச்சா, ஆண்டவர் கிட்ட கூட்டிட்டு வந்துச்சா? Hallelujah. You can be honest with God. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புற சத்தியம். மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. ஆண்டவர்கிட்ட நீங்க உண்மையா இருக்கலாம். You can be honest with God. Integrity will not make you pretend. உத்தமம் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி உங்களை நடிக்க வைக்காது. உத்தமத்தின் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி என்ன செய்ய வைக்காது, உங்களை நடிக்க வைக்காது. உத்தமத்தின் வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்து அழ வைக்கும். ஆண்டவரே வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஆண்டவரே எனக்கு முடியல, என்னால யோசிக்க முடியல, என்னால செயல்பட முடியல, என்னால சம்பத்துக்கு முடியல, என்னால அப்படின்னு சொல்லி உத்தமத்தின் வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்துல வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு நடிக்க வைக்காது. ஆண்டவருடைய பாதத்துல வந்து உங்களை உடைய வைக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில குழப்பங்களின் நேரத்துல கவனமா காதை திறந்து கேளுங்க. வாழ்க்கையில் குழப்பங்களின் நேரத்துல தேவனுடைய பலிபீடத்தை விட்டு தூரம் ஓடிடாதீங்க. துதி என்னும் பலிபீடத்து பக்கத்திலே விழுந்து கடங்க. அந்த குழப்பம் உங்களை விட்டு போற வரைக்கும், அந்த சந்தேகம் உங்களை விட்டு போற வரைக்கும் துதி என்னும் தேவ சமூகத்தை விட்டு, அந்த ஆல்டரை விட்டு தூரம் போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களை பிசாசு தூரமா கூட்டு போயிடுவான். Worship your way through the doubt. எங்க பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தில் எப்படி போறது ஆண்டவரே? ஒன்னும் பண்ணாதீங்க. சந்தேகம் தீர்ற வரைக்கும் துதி என்னும் நீச்சலை போடுங்க. சந்தேகங்கள் தீர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் அப்படின்ற நீச்சலை போடுங்க. Work your way through worship in the midst of doubt. சந்தேகம் சந்தேகம், பிரச்சனை பிரச்சனை, மன கஷ்டம், பிரச்சனை, ஐயோ முடியல, ஒன்னும் பண்ணாதீங்க. அந்த பாதையில ஆண்டவரை வெறும் துதிச்சுக்கிட்டே ஆண்டவருடைய பாதத்தண்டைய விட்டு எழும்பி என்ன செஞ்சிடாதீங்க. எழும்புனீங்கன்னா உங்களை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு உங்ககிட்ட இருந்து பிசாசு என்ன செஞ்சிருவான். ஆண்டவர் உங்களோட பேசுறாருன்னு நான் நம்புறேன். நான் யாரெல்லாம் தேவ பிரசன்னத்திலே சுத்திட்டு இருக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியானவர் அவங்களை கண்டிப்பா பலப்படுத்துவார். இல்லையா? எங்க ஒரு ரோட்ல நீங்க நடக்கிறீங்களே, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு உதாரணம் தான், பட் சொல்றேன் நான். ரோட்ல அப்படியே போறீங்க, யாரோ உங்ககிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து உங்களை விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் எரிச்சலாயாவது என்ன செய்வீங்க ஏதாவது. அதனால அது ஆண்டவர் எரிச்சலாய் நான் சொல்றேன். ஒரு மனுஷ புத்தியே நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு தோண விடுதுன்னா, வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க தான் எங்க அப்பா, எனக்கு உங்களை விட்டா வேற தஞ்சம் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போவாம அங்கே நிக்கிற ஒருத்தனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா பலத்தை என்ன செய்வாரு? தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எழுதி வச்சுக்காங்க. The Holy Spirit will always strengthen those who linger in God's presence, those who stay put in God's presence. உங்களுக்கு நான் ஐதர் குட் ஃப்ரைடே அன்னைக்கோ அல்லது ஈஸ்டர் அன்னைக்கோ உங்களுக்கு டேவிட் அண்ட் ஸ்வேயா ஃப்ளட்டை பத்தி உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறந்துடாதீங்க. டேவிட் அண்ட் ஸ்வேயா ஃப்ளட், அவங்க அந்த காடுகளுக்குள்ள குழந்தை செத்துட்டா இல்லையா, உட்காந்து அழுதாங்க. மற்ற இன்னொரு மிஷினரி சொன்னாங்க, வந்துருங்க, என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனா அங்கே இருந்தாங்க. எங்க ஆண்டவர் அவங்களை அனுப்புன அந்த இடத்தை விட்டு அவங்க என்ன செய்யல, மரண நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, தோல்வி நேரத்துல, எல்லாரும் கைவிட்ட நேரத்துல, என்னடாவது பிரச்சனைன்னு சொல்லி விட்டு ஓடல. அவங்க தேவன் அழைத்த அழைப்பின் இடத்திலே என்ன பண்ணாங்க, அங்கே சுத்திட்டு இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, அங்கே அழுதாங்க, அங்கே வேதனைப்பட்டாங்க, அங்கதான் தூஷிக்கப்பட்டாங்க எல்லாம். ஆனா அங்கே இருந்ததன் பலன் அங்க ஒரே ஒரு பையனுக்கு சத்தியத்தை சொல்லி அந்த ஒரு பையன் அந்த முழு கண்டத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தானா, கொண்டு வரலையா? ஹல்லேலூயா. Integrity in pain will turn into revival.
வலி வேதனையின் நேரத்துல நம்ம காமிக்கிற உத்தமம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அற்புதத்திற்கு, ஒரு எழுப்புதலுக்கு வழிவாசலா திரும்பும். Hallelujah. A life of integrity draws God's favor and God's presence. உத்தமம் நிறைந்த வாழ்க்கை தேவனுடைய தயவையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொண்டு வரும். மறந்துடாதீங்க, உத்தமத்தின் வாழ்க்கை எதை உங்க வாழ்க்கை கிட்ட கொண்டு வரும்? தேவனுடைய தயவையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொண்டு வரும். எக்ஸடஸ் 5 நீங்க வாசித்து பார்த்தா 5ஓட நிப்பாட்டினீங்கன்னா கதை ஃபெயிலியர்ல முடிஞ்ச மாதிரி தெரியும். என்னது? யாத்திராகமம் 5வது அதிகாரத்தை, யாத்திராகமம் தானே தமிழ்ல, ஏன்னா யாத்திராகமம் உபாகமம் ரெண்டும் கன்ஃபியூஷனா இருக்கும் தமிழ்ல. யாத்திராகமம் 5வது அதிகாரத்தை மாத்திரம் வாசித்தீங்கன்னா என்னடா அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாப்பீங்க கதைய. ஆனா 5வது அதிகாரம் தான் ஆண்டவர் செய்ய போன மாபெரும் காரியத்திற்கு ஸ்டேஜ போட்டுச்சு. 5வது அதிகாரம் ஸ்டேஜ் தான். பெரிய ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா 6 மணி ஷோனா நீங்க 3 மணிக்கு போங்களேன், ஒண்ணுமே இருக்காது. ஒரு 10 பேர் அணைஞ்சிட்டு இருக்குவானுங்க, கம்பியை டக்கு டக்கு நடிச்சுட்டு இருக்குவானுங்க, ஸ்கிரீனை போட்டு இழுக்குவானுங்க, வயரங்க விடுவானுங்க. ஏன் 6 மணி ஷோக்கு ஸ்டேஜ் என்ன ஆயிட்டு இருக்குது? ரெடி ஆயிட்டு இருக்குது. இன்னும் ஷோ ஆரம்பிக்கல. எக்ஸடஸ் சாப்டர் 5 ஸ்டேஜ் தான் ஆண்டவர் போட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்? ஆரோனும் மோசையும் காண்பித்த உத்தமத்தை நிமித்தம் இஸ்ரவேல் அப்படின்ற பெரிய ஸ்டேஜ் ஆண்டவர் என்ன செஞ்சாராங்க? போட்டாராங்க. Hallelujah. Integrity doesn't always see immediate results. இதை நீங்க மறந்துடாதீங்க. உத்தம வாழ்க்கை உடனடியா திடீர்னு இன்ஸ்டன்டா அது ரிசல்ட் என்ன செய்யாதது பார்க்காது. ஆனா தேவன் உண்மை உள்ளவர்களுடைய தியாகங்களை மறக்க மாட்டார். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அதற்கு நீங்க செலுத்துற தியாகத்தை விலை ஆண்டவர் மறக்க மாட்டார். இப்போ நீங்க பிரச்சனை நேரத்துல, இப்போ தூஷணத்தின் மத்தியில உண்மையா இருங்க, அந்த உத்தமத்தை ஆண்டவர் மறக்க மாட்டாரு. அந்த உத்தமத்தை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஷோ இருக்கு பாத்தீங்களா, வரப்போகிற பெரிய ஷோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க இப்போ காமிக்கிற உத்தமத்தை ஆண்டவர் உபயோகப்படுத்தி கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்வோன் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், தேவனுடைய ஜனங்க உங்களுக்கு விரோதமா என்ன செய்யலாம்? தூஷிக்கலாம். இல்ல இஸ்ரவேலருக்கு நேரிட்ட மாதிரி கடினமான வேலைகள். என்ன இது, ஒரு நாளைக்கு 100 எப்படி செய்ய முடியும்? 10 பெரிய விஷயம். ஆனா அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வரும். அதன் மத்தியிலையும் நீங்க நிலைச்சு நிக்கும் போது எல்லாரும் உங்களை விட்டு தூரம் போற மாதிரி தெரியும். ஆனா அந்த நேரத்திலையும் மோசேயை போல, அதாவது பிரஷர் நடுவுல, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? இன்டெகிரிட்டி அண்டர் பிரஷர். அழுத்தத்தின் கீழ் உத்தமோ மோசேயை போல அழுத்தத்தின் கீழே அவன் ஆண்டவருக்காக உத்தமமா ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நான் காமிக்கிற உத்தமத்தை நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற உணர்வு விசுவாசத்தாலும் செயல்பட்டது நிமித்தம் ஆண்டவர் மோசேயை கொண்டு ஜனங்களை வெளியில கூட்டிட்டு வந்தாரா? எங்க அதுக்கப்புறம் இஸ்ரவேல்னு பெரிய சரித்திரம் எழுதப்பட்டது. அது வரைக்கும் இஸ்ரவேலே இல்ல, வெறும் ஒரு தாட். என்னது? வெறும் ஒரு ஐடியா. எங்க ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு ஐடியா தான். ஆனா அந்த ஐடியாவை ரியாலிட்டி ஆமாக்குனது யாரு? ஒரு மனிதனுடைய உத்தமம். சாப்டர் 5, அந்த சாப்டர் 5ல அவனுடைய உத்தமத்தை நிமித்தம் இஸ்ரவேல் அப்படின்ற பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தாரா? அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சாரு அதெல்லாம் மறந்துடாதீங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படியா சொல்லுது? நீதிமொழிகள் 11:3, honesty guides good people. தமிழ்ல வாசிங்களேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 3ஆம் வசனம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். பாருங்க, ஒருத்தனை நடத்துது, ஒருத்தனை பாழாக்குது. யாரை எது நடத்தது? உத்தமம் ஒருத்தனை வழி நடத்துது, இன்னொருத்தனை பாழாக்குது. யார? துரோகிய. Honesty guides good people. நல்லவங்களை, நல்ல மனசா இருக்கிறவங்களுக்கு. அப்படின்னா எது? ஆனஸ்டி, உண்மை, நேர்மை, உத்தமம். பொய் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவன் செத்தாலும் நீ சாவு. வாயில என்ன பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாது. கடந்த ஒரு சில நாட்கள்ல எத்தனையோ பேர் பேசின பொய்யெல்லாம் பார்த்து, எத்தனையோ பேர் பேசின பொய்யெல்லாம் பார்த்து அதிர்ச்சியான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நீ செத்தாலும் செத்துரு, வாயில என்னத்தை பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாது.
ஏன்னா அது பொய். யாரு அதுக்கு பிதா? யாரு? ஆண்டவர் உங்களை பேச வைக்கல, பேய் தான் உங்களை பேச வைக்குது. ஞாபகத்துல வச்சுக்க, நீங்க பொய் பேசுறவங்க யாரும் உங்களை பேச வைக்கிறா? விளையாட்டுக்கு கூட போய் பேசக்கூடாது. பைபிள் சொல்லுது ஆனஸ்டி. நீ உண்மையா இருந்தீங்கன்னா அந்த உங்களுடைய உண்மையை உங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். டிஸ்ஆனஸ்டி, பொய் பேசுறது, தீங்கு பேசுறது, அர்த்தவனை விரோதமா அவனுக்கு முதுகு பின்னாடி அவனை பேசுறது, அவன் பேரை நாசமாக்குறது, அவன் குடியை கெடுக்கிறது. டிஸ்ஆனஸ்டி. குறுக்கு வழிகள்ல முன்னேறது டிஸ்ஆனஸ்டி. பைபிள் கவனிங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், இல்லையே என் பேங்க்ல காசு இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம், இல்லையே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, இப்போ நான் நல்லா தானே இருக்கிறேன், இப்ப எனக்கு எந்த பிரச்சனை இல்லையே. கவனிங்க, பைபிள் சொல்லுது நீங்க இப்போ டிஸ்ஆனஸ்டி உங்களுடைய குறுக்கு புத்தினால, உங்களுடைய மாறுபாடுள்ள நாக்குனால இப்போ செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்பவும் போய் சொல்லாது. உங்களுடைய வாழ்க்கையில வரவிருக்கும் ஆபத்தை குறித்து கவனமா இருங்க. டிஸ்ஆனஸ்டி. நீங்க பொய் சொன்னீங்கன்னா, ஏமாத்துனீங்கன்னா, அர்த்தவனுக்கு விரோதமா தீங்கு நினைச்சீங்கன்னா, பைபிள் சொல்லுது உங்களை அது என்ன செஞ்சிடும்? அது நாசமாக்கிடும், உங்களை பாலாக்கிடும். கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கை கவனிங்க. பட் த இன்டெகிரிட்டி, ஆனா உண்மையா இருந்தீங்கன்னா உத்தமம் உள்ள வாழ்க்கை அவங்கள பாதையில, எந்த பாதையில? தேவனுடைய பாதையில அது அப்படியே வச்சிருக்கோங்க. அது ட்ரெயினை கொண்டு போய் ட்ராக்ல வச்சீங்கன்னா அது எங்கேயும் என்ன செய்யாது, போகாது. ஏன்னா அது ட்ராக்ல என்ன செய்யப்பட்டாயிட்டு, செட் பண்ண. உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனசு, உங்களுடைய உத்தமம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அது தேவனுடைய பாதை அப்படின்ற ட்ராக்ல செட் பண்ணி ஆயிடுச்சது. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, பைபிள் சொல்ற மாதிரி தான் நான் நடப்பேன் வாழ்ந்தீங்கன்னா, சம்பிரதாயங்களுக்கு, ட்ரெடிஷனுக்கு, பாரம்பரியத்துக்கு சாகலனா அது உங்களை சாகடிச்சிரும் அது. ஆனா அதுக்கெல்லாம் செத்து தேவனுடைய பிள்ளையா நீங்க வாழ்ந்தீங்கன்னா, பைபிள் சொல்ற மாதிரி இன்டெகிரிட்டி. என் வீட்டுக்காரங்க, என் சொந்தக்காரங்க, என் நண்பன், அவெல்லாம் என்ன கேலி செஞ்சாலும், என்ன காரி துப்புனாலும், நான் பாப்புலரா இல்லைனாலும் நான் இப்படிதான் இருப்பேன், என் பைபிள் இப்படிதான் இருக்க சொல்லுது, நான் இப்படிதான் செய்வேன் வாழ்ந்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது தேவனுடைய பாதைகளில் உங்களை, தேவனுடைய ட்ராக்ல நீங்க வழி விலகி போக முடியாதபடி உங்களுடைய வீல் என்ன ஆயிடும்? செட் ஆகி லாக் ஆயிடுங்க. அது தேவனுடைய பாதையில் உங்களை என்ன செய்யும்? அது வழி நடத்தும். ஹல்லேலூயா. வஞ்சகர்களின் தந்திரம். இன்னைக்கு வஞ்சனை செஞ்சீங்கன்னா, தந்திரமா பேசுனீங்கன்னா, தந்திரமா நடந்துக்கிட்டீங்கன்னா, வஞ்சனை நிமித்தம், தந்திர புத்தி நிமித்தம் வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா அது உங்களை நாசமாக்கிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அன்னைக்கு மாத்திரம் மோசையும் ஆரோனும் வஞ்சனையில தந்திரமா ஏதாவது செய்யணும் நினைச்சிருந்தாங்கன்னா, இஸ்ரவேல் அப்படின்ற மாபெரும் எதிர்காலத்துல 2 தடைகளா வந்து நின்று இருப்பானுங்க. ஆனா வஞ்சகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு, நாச மோசங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு, அழுகை, வேதனை, துன்பம், பிரச்சனை எல்லாத்தின் மத்தியிலையும் எந்த மனுஷனையும் தேடாம தேவனிடத்துல வந்து அவங்க உத்தமமா நின்னதுனால கர்த்தர் அவர்களை தலைவர்களாக, பிதாக்களாக என்ன செய்தாரு? உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற, மறந்துடாதீங்க. பாடம் நம்பர் 1, அது நமக்கு பாப்புலரா இல்லைனாலும், அது நமக்கு ஃபேஷனா இல்லைனாலும், உத்தமம் எப்போ ஒரு மனுஷனை எதை நோக்கி தான் வழி நடத்தும்? கீழ்ப்படிதலுக்கு நேரா வழி நடத்தும். 2வது, நம்ம இன்னும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மோசமா ஆனாலும் உத்தமம் யாருன்னா எதை பலப்படுத்தும்? நம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. 3வது பாடம் என்ன சொல்லி கொடுத்த உங்களுக்கு? நான் வாழ்க்கையில தோல்வி, சோர்வு, சந்தேகம், பிரச்சனை இதெல்லாம் ஓடிட்டு இருந்தாலும் உத்தமம் உள்ள வாழ்க்கை, அது நடுவுலையும் ஒரு கிறிஸ்தவனுடைய தலை எப்படி நிக்க வச்சு வாழ வைக்கும்? நிமிர்ந்து வாழ வைக்கும். ஹல்லேலூயா. இந்த சின்ன வேத பகுதி தான் 5வது அதிகாரம், ஒரு ஸ்டேஜ் தான். ஆனா இதுல இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த 3 சத்தியங்களையும், ஆண்டவரே நான் விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மோசேயை போல நானும் என்ன செய்யணும்? உறுதியா எதுல? என்னுடைய உத்தமத்துல நிற்க எனக்கு கிருபையையும் பலனையும் தாங்க. எனவே நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா?